ஹாய்ப்பா. கருவாடு தொக்கு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கிரேவி பதத்தில் செஞ்சீங்க அப்படின்னா நம்ம சாப்பாட்லேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவாடு நல்லா கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ நான் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், பூண்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மல்லித்தூள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க விட்டு கருவாடு அதில் போட்டிங்கன்னா அதில் உள்ள உப்பு, டஸ்ட்டு அதெல்லாம் வெளியில் வந்துடும். போட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த வெந்நீர்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஆயிலில் பொரிச்சிட்டும் அதே ஆயிலில் எல்லாத்தையுமே வதக்கி போட்டும் செய்வாங்க. இதே மாதிரி நம்ம வெந்நீர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போட்டும் செய்யலாம். இப்போ அந்த தண்ணியில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது. அதில் உள்ள உப்பும் நமக்கு வெளியில் வந்திருக்கும். இப்போ நம்ம கடாய் வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதில் சோம்பு போடுங்க. கடுகு, வெந்தயம் அந்த மாதிரிலாம் போடாதீங்க. நமக்கு கசப்புத்தன்மை வந்துடும். சோம்பு மட்டும் போட்டுட்டு சோம்பு நல்லா வெடித்து வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நான் நல்லா பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப அது வெளியில் அந்தளவுக்கு தெரிய வேணாம், இல்லைனா எடுத்து வச்சுடுவாங்க. அதுக்காக நல்லா நான் இது பண்ணியிருக்கேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தக்காளி ரசமும் ரெடி பண்ணிட்டேன். நல்லா மிளகு தூக்கலாக போட்டு செஞ்சோன்னாக்கா சளி இந்த மாதிரி தொந்தரவுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரசமும் ரெடி பண்ணிட்டோன்னா ரசம் வச்சும் இந்த கருவாடு தொக்கும் வச்சும் சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வதங்கிடுச்சு. இப்போ நான் உரித்து வச்சுருக்க பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு ஆப்ஷன் தான். பூண்டு பிடிக்கிறவங்க சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால தான் நான் பூண்டையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா பொடுசாக நறுக்கிட்டேன். அது அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் கழுவி வச்ச கருவாடு இதை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஆயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டுட்டேன். அந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மல்லித்தூள் போட்டு ஒரு 2 கிளறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி, நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி அந்த கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நான் தண்ணி விட்டுட்டேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி விட கிண்டிகிட்ருக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக உடனே தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. அது ஒரு மாதிரி குழம்பு மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறினீங்கன்னா தான் அந்த பதம் நமக்கு தெரியும், எந்த அளவு நமக்கு ஓகே அப்படின்றது மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நம்ம சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும்ப்பா. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கும். இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்றப்ப கூட ரசத்தை வச்சுட்டு இந்த கருவாடை நீங்கள் வறுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அது நாக்குக்கு ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. அப்போ பெரியவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க சாப்பிடுவாங்களான்ட்டு தெரியாது. பெரியவங்க சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.